மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. இந்த விதி ராகு கேதுக்கள் செவ்வாய் தெரியும் 2-7-8 இருந்தா அதையும் நம்ம பாத்திரலாம். மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. 2ஆம் அதிபதி 2லயே ஆட்சி பெற்றிருப்பது, இப்படி எல்லாம் இருந்தா திருமணம் லேட்டு. 7ல ஆட்சி பெற்றிருப்பது, 12ல் உச்சம் பெற்றிருப்பது, சனி பகவான் 11ல் ஆட்சி பெறுவது, சனி பகவான் உச்சம் பெறுவது, இத்தனை விதிகள் இந்த காம்பினேஷன்ல மேஷ லக்னத்துல பிறந்தவர்களுக்கு இதெல்லாம். ராகு கேதுக்கள் செவ்வாய் போடல, ராகு கேதுக்களும் செவ்வாயும் இயல்பாகவே 2-7-8 2-7-8-12 இருந்த அவயோகம். இதுதான் புது விதி. இது இயல்பா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அந்த ராகு கேது இருந்தா செவ்வாய் இருந்தா அதை இல்லாமலும் பலன் கிடைக்கிறது. 2-7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருப்பது, இது ஒரு விதமான காம்பினேஷன். அடுத்ததாக சுக்கிரன் 9ல் இருப்பது, சுக்கிரன் 9ஆம் வீட்டிலே இருப்பது, இந்த காம்பினேஷன்லாம் பொதுவான விதி. இப்படி இருந்தாலும் உங்க ஜாதகப்படி திருமணத்தை தாமதப்படுத்துறோம். மேஷ லக்னத்துல பிறந்த ஜாதகருக்கு உடனடியாக திருமணம் நடக்காத விதியை கொடுத்து விடும்.